சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடித்துள்ள திருச்சிற்றம்பலம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வாழ்க்கையில சில பேர் எனக்கு துன்பமாவே இருக்கே இன்பமாவே இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கை இன்பமா மாறும். இன்பத்திலே இருக்கமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிதந்துகிட்டு இருப்பாங்க. ஒரே நாள் டக்குன்னு துன்பத்துக்கு போவாங்க. அது சில பேரோட வாழ்க்கையிலிருந்தே நம்ம எடுத்துக்கலாம் அந்த பாடத்தை. வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறத அதை பாக்குறப்பவே நமக்கு தெரியும். ஓகே, நீ யார சொல்ற? ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்ற. இன்பமா இருக்குதையான்ற அந்த இபிஎஸ் இப்ப ரொம்ப துன்பமா இருக்குதையான்னு புலம்புறாரு. அதேதான் துன்பமா இருந்த ஓபிஎஸ் திடீர்னு இன்பமா மாறினாரு. ஓகே, இவங்களுடைய அந்த ஒரு வார காலகட்டத்திலே இன்பம் துன்பம் மாறி மாறி ரோலர் கோஸ்டர் சவாரி மாதிரி இருந்தது. அதேதான் வாழ்க்கைங்கிறது அப்படிதான் இருக்கும். சில டைம் அப்ஸ் இருக்கும், சில டைம் டவுன்ஸ் இருக்கும். அது நம்ம டவுனா இருக்கிற சமயத்துல மனம் சோர்ந்து போக கூடாதுங்கிற மெசேஜோட இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இருந்து அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டு அப்படியே ஷோக்குள்ள போகலாம். எதுக்கு இப்படி வாய்ஸை மாத்தி பேசுற? என் வாய்ஸ்ல தான் நான் பேசுறேன். வேற வாய்ஸ் மாதிரி தெரியுதா? ஆமா, அப்படித்தான் தெரியுது. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சரண். சிபி சக்கரவர்த்தி. ஆனா இவங்க ரெண்டு பேர் சண்டையை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வருட காலமாகவே ஆளுநருக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த பனிப்போர்ல இன்னொரு காய் நகர்தல் நடந்திருக்கு. ஆமா, யாருன்னா கவர்னருக்கும் ஸ்டாலினுக்கும், அதாவது நம்மளுடைய முதல்வர் அண்ட் மாநிலத்துடைய ஆளுநர். என்ன ஒரு விஷயம்னா, அவர் தான் கவர்னர் தானே வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. துணைவேந்தர், பல்கலைக்கழகத்துக்கோட துணைவேந்தர்களை நியமனம் பண்றது அவர் தான். அவருடைய சாய்ஸ்ல தான் இருந்தது. பல்கலைக்கழக சட்டமா தான் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னைக்கு என்னன்னா, ஒரு கடிதம் கேட்டிருக்காரு, கடிதம் கொடுத்திருக்காரு தலைமைச் செயலாளருக்கு. இந்த நடைமுறையை ஏன் சமீபத்துல நீங்க மாத்துனீங்க? ஏற்கனவே இருந்த அந்த பல்கலைக்கழக சட்ட விதிமுறைகள்லாம் இது மீறதா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரியே இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன்னா சட்ட மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமையில தான் இது சட்டப்பேரவையில நிறைவேற்றினாங்க. ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு அது ஒப்புதலுக்கு ஆளுநருக்கு அனுப்புனாங்க. ஸோ சட்டமாவே ஏற்ற போகக்கூடிய சூழல்ல இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப விளக்கம் கேட்டு தலைமைச் செயலருக்கு கடிதம் கொடுத்திருக்காரு ஆளுநர். ஸோ இது இன்னொரு கேங் வார் இவங்களுக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. டீ பார்ட்டிலாம் நாங்க வேற மாதிரி கொடுத்துக்குவோம், ஆனா ஆளுநர், அதாவது துணைவேந்தர் நியமனம்ங்கிறது ஆளுநர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எல்லா மாநிலத்திலயும் அதான் நடைமுறை அப்படிங்கிறத ஆளுநர் ஆர் என் ரவி சொல்றாரு. என்னன்னா, ஆளுநர் கோவப்பட்டாரு. டீ பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு இருந்த அடுத்த நாள் திருமாவளவனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துல கலந்துகிட்டவரு, நான் காவடி தூக்கிய போகல, பிஜேபி கூட RSS கூட குறைஞ்சபட்ச சமரசம் கூட கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாருல. ஓகே, அது டைரக்டா எதிர்த்து பேசினது பிஜேபி காரங்களுக்கு பிடிக்கல. பிஜேபி காரங்களுக்கு பிடிக்கலங்கிறது ஓகே, ஆளுநருக்கு ஏன் பிடிக்கல? ஆளுநர் எந்த கட்சியும் சாராதவர் தானே, நானும் உங்களை வைக்கிறேன் செக் அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய இன்னொரு கார்டு எடுத்து தமிழக அரசுக்கு மேல வீசி இருக்காரு. ஓகே, ஆளுநர் அரசியல் சார்பு இல்லாதவர் அப்படிங்கறத வேற நம்ப வேற செய்யறாங்களா? நம்பிதான் ஆகணும் அப்படின்னு அவர் நம்ப சொல்றாரு. நம்ம நம்புவோம். சரி, ஓகே, இந்த கார்டு எடுத்து இப்ப தமிழக அரசுக்கு மேல வீசி இருக்காரு. இந்த கார்டுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கிறத நம்ம பார்க்கலாம். மாநில அரசு தான் நியமனம் பண்ணும் அப்படிங்கறத தமிழக அரசுடைய நிலைப்பாடா இருக்கு. இதை நீங்க கடிதம் வாயிலாக பதில் கடிதம் நீங்க கொடுத்துருங்க. கடிதம் கொடுத்தீங்களா, நாங்க கொடுக்குறோம் சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் திருப்பி கடிதம் கொடுக்க போறாங்க. இறையன்பு வே அவர் கொடுக்க போறாரு. ஓகே, இந்த கடித போர் எப்ப முடியுங்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயம், ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை தான். ஜூன் 23க்கு முன்னாடி இந்த நிலைமையை தொடரும் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துச்சு. அதற்கு பிறகு ஓபிஎஸ் சமரசத்துக்கு கூப்பிட்டாரு. இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம் கிடையாது, நாங்களாம் ஒரே பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் கொடுத்திருந்தா கூட இபிஎஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரு இல்ல நான் நீதிமன்றத்திலே பாக்குறேன் அப்படின்லாம் சொன்னார்ல. அந்த வழக்கு திங்கட்கிழமை திருப்பி விசாரணைக்கு வருதுன்னு சொல்றாங்க. இரு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மிகுந்த நம்பிக்கையில தான் இருக்காரா. நேத்து அவருடைய ஆதரவாளர்கள் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காரு. நீதிபதி எம் துரைசாமி சுந்தர்மோகன் அமர்வுல திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும்னு சொல்றாங்க. ஆனா இபிஎஸ் இப்ப ரெண்டு விதமா யோசிக்கிறாரு. ஒண்ணு, எப்பயுமே ஒரு நீதிபதி கொடுத்துட்டாருன்னா அதை வச்சுதான் அடுத்தடுத்து தீர்ப்புகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பாதி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீதிமன்றத்தை நம்புறாரு எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்துல எடப்பாடி கூப்பிடுறாருல, வாங்க இப்ப ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஆனதுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பொதுக்குழு கூட்டணும்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி திருப்பி ஓபிஎஸ் கூட ஜாயின் பண்ணி திருப்பி பொதுக்குழு நம்ம கூட்டி அதுல நம்ம தீர்மானத்தை கொண்டு வருவோம். ஏன்னா 90% மேல இருக்கிற அதிமுக ஆட்கள் நமக்கு ஆதரவா தான் இருக்காங்க, அவங்க எங்கேயுமே போகவே இல்லை. இப்ப கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு இருவர் தான் ஓபிஎஸ் பக்கம் போயிருக்காரே தவிர மத்தபடி யாருமே அங்க போகவே இல்லை. அதனால அவர் வழியிலேயே போய் அவர் கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதையும் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, சரி இந்த இரு
நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கட்டும், அதுல எப்படி வருதோ அதை எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அதுக்குள்ள ஓபிஎஸ் இதுக்கெல்லாம் தெரியாமையா இருக்கும். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழு கூட்டலாம்னா இப்ப வந்து கூட்ட சொன்னா ஓபிஎஸ் தட்ட முடியாது இல்ல, கூட்டிதான் அங்கே வச்சே நமக்கு செக்குலாம் நினைக்கிற ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னு அவசர அவசரமாக சசிகலாவை சந்திச்சு ரகசியமா சந்திச்சு பேசினதா சொல்றாங்க. தினகரனும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருன்னா, ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட், சுயநலம் இல்லாதவர்கள்லாம் ஓபிஎஸ் பக்கம் தான் நிப்பாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு தினகரனும் கூட. மேகக்கூட்டம் எல்லாம் ஒன்னா இணையுது, கண்டிப்பா மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சசிகலா அண்ட் ஓபிஎஸ் எல்லாம். அதனால தென் தமிழகத்தில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்களை உடனே ஓபிஎஸ் பக்கம் எடுக்கிற முயற்சியில ஓபிஎஸ் இருக்காங்க, தினகரன் இருக்காங்க, சசிகலாவும் இருக்காங்க. இபிஎஸ் முந்திரத்துக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணுங்கிறதா ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடா இப்ப இருக்கு. சசிகலாவுடைய பிறந்தநாள் எப்பயுமே வந்து ராமாவரத்துல தான் கொண்டாடுவாங்க. ஆகஸ்ட் 18 அங்க போய் வந்து கொண்டாடுவாங்க இருக்கும். ஆனா இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வேளச்சேரியில் இருக்கிற ஒரு பெரிய மால், அங்க அவங்க தியேட்டர்லாம் கூட இருக்கு, அங்கதான் வந்து கொண்டாடிருக்காங்களாம் பர்த்டே கொண்டாட்டத்தை. பிறந்த நாள் எல்லாம் கேக் எல்லாம் வெட்டி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்களாம் சசிகலா கூட. இப்ப யாருக்குமே அனுமதி இல்லையா. ஓபிஎஸ் வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரா சசிகலாவோட பிறந்த நாள் அன்னைக்கு. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டினது போல அப்படிங்கிற எங்க அப்பா பழமொழி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி பண்றாரு. இந்த நேரத்துல தாழ்வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் நேர்வழி கண்டு அப்படின்னு ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கறத வந்து தகவல் சொல்லி அனுப்பி இப்ப அவங்க 3 பேருமே நீ சொன்ன மாதிரி ரகசிய மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. அதேதான் சீக்கிரத்துல வந்து கட்சியை அவ எல்லாம் ஒன்னா இணைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக் போயிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்குண்ணா. ஆனா என்னன்னா ஓபிஎஸ் மேல உண்மையாலுமே வந்து ஓபிஎஸ் மேல சின்ன ஆதரவு இருக்கும்ல. எப்போ ஓபிஎஸ் மகன் வந்து ஸ்டாலினை போய் சந்திச்சாரோ அப்பவே வந்து சில பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னதான் நல்லது பண்ணாலுமே இப்படி டைரக்டா சொல்லக்கூடாது இல்ல. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இப்படி சொல்ல முடியுமா? அவங்க இல்லாதனால ஓபிஎஸ் இப்படி பண்றதெல்லாம் நியாயமா? பதவி சொல்றது மட்டும் துணை முதல்வர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரோட பையன் எம்பி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. போய் நீங்க நல்லா ஆட்சி பண்றீங்கன்னா இப்ப என்ன அர்த்தம்? எடப்பாடி பழனிசாமி கேவலப்படுத்துற மாதிரி தான் அர்த்தம், அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் எல்லாத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்லாம் விடாப்படியா படிச்சுட்டு இருக்காங்க இபிஎஸ் ஆதரவு ஆட்கள். அதனால ஓபிஎஸ் பக்கம் சேர்ற மாதிரி தான் தெரியல. பட் இவங்க வந்து ஏடிஎம்கே பாய்ஸுக்கு வந்து மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? இதை விட வந்து அவங்களை கேவலப்படுத்தவே முடியாது. சரி, ஓகே, இந்த பஞ்சாயத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொரு பொது விஷயத்துக்கு வருவோம். பொதுநல வழக்கு ஒரு விஷயத்த வந்து போட்டிருக்காங்க. சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கம் அதோடைய பொறுப்புல இருக்கிறவங்க சாந்தி ரவீந்திரன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 1 மாதமாக 4 மருத்துவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்களா. எல்லாமே பயிற்சி மருத்துவர்கள், படித்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்க வந்து இந்த நேரடியாக களத்துல வந்து இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா மன அழுத்தம் நிறைய 24/7 அவங்க வந்து ஒர்க் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை சீனியர் மருத்துவர்கள் அவங்க மேல வந்து திணிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் அவங்க பயிற்சி மருத்துவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக ஒரு நடைமுறையை கொண்டு வரணும், 8 மணி நேரம்ங்கிறத கொண்டு வரணும், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தற்கொலை எண்ணிக்கை அதிகமாகும். இதே போலதான் காவல்துறையிலுமே விடுப்பு அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து இப்ப சமீபத்துல வந்திருக்கு. அதே போல இவங்களுக்கான அந்த நேரம் 8 மணி நேரத்தை வந்து நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஸோ கோர்ட்டும் வந்து அது ஏற்கனவே உத்தரவு இருக்கான் 8 மணி நேரம் தான் பண்ணணும்னு. ஆனா அதெல்லாம் காத்துல இது பண்ணிட்டு சீனியர்கள்லாம் வந்து எப்பா நீ சின்ன பையன் தானே, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நைட்டு 12 மணி 1 மணி 2 மணின்னு சொல்லிட்டு கேஸ் பார்க்க வைக்கிறாங்க. இது வந்து மன அழுத்தமா மாறி தற்கொலை வரைக்குமே போயிடுது. வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க ஓவர் டியூட்டி கொடுக்கறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது அங்க போற நோயாளிகளையும் பெரிய ஆபத்தை தானே அது ஏற்படுத்தும். எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வந்து, ஆமா அவங்க ஏனதானே ட்ரீட் பண்ணா அங்க படுத்திருக்க உயிரில போகக்கூடிய சூழல் ஏற்படும். அதனால இது எல்லாத்தையுமே கவனத்துல கொள்ளணும். ஆனா 1 மாசத்துல 4 மரணங்கள்ங்கிறது அலார்மிங், ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமா தான் இருக்கு. சரி, நம்ம டெல்லி பக்கம் போவோம். டெல்லியில வந்து துணை முதல்வர் வீட்டுல மணிஷ் சிசோடியா 31 இடங்கள்ல வந்து சிபிஐ வந்து ரைடு நடத்தினாங்க. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தாரு, எங்க வீட்டுல எப்ப வேணாலும் வரலாம், நாங்கெல்லாம் தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கூப்பிட்டு இருக்காரு போல, வந்துட்டாங்க. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ 3 அல்லது 4 நாட்களை கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் நாங்க அஞ்ச போறது கிடையாது, நாங்க வந்து எதுக்குமே தயாரா தான் இருக்குங்கிற மாதிரி மணிஷ் சிசோடியா வந்து சொல்லியிருக்காரு. கல்வித்துறையோட அந்த டெல்லி அரசுடைய சாதனைகள் உலகம் முழுக்க வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து பாஜக வந்து அதனால பொறுத்து கொள்ள முடியல, அதனால வந்து என்னை பழி வாங்குறாங்கிறாரு. ஏன்னா கல்வித்துறை மந்திரியா இருக்கிறவர் வந்து மணிஷ் சிசோடியா தான். ஏன்னா அங்க இருக்கிற மாடல் முதல்வர் வந்து டெல்லி போனப்ப அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போய் பார்த்துட்டுலாம் வந்தாரு. தமிழ்நாட்டெல்லாம் கூட வந்து அமைக்கலாங்கிற மாதிரி பேசலாம் ஈடுபட்டு இருந்துச்சு. ஆனா இவரு சொல்றாரு, ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு அமைச்சர் வந்து கைதெல்லாம் செய்யப்பட்டாரு, டெல்லி ஆம் ஆத்மி இருக்கிற அமைச்சர். ஆமா, என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இப்ப இந்த கல்வித்துறை எல்லாம் விட்டாங்க, கலால் ஆணையராக அந்த மது இதுக்குமே அவர் தான் இன்சார்ஜா இருக்காரு. ஆமா. சோ அதுல வந்து முறைகேடாக ஒரு 4
நிறுவனங்களுக்கு வந்து சப்ளை செய்யறதுக்கான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காரு. அதன் மூலமாக 50% இந்த ஒட்டுமொத்தமாக மது விற்பனையில அரசுக்கு வந்து நஷ்டமாயிருச்சான். ஸோ இது வந்து அவர் வீட்டுல பணம் பதுக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை முன்னாள் கலால் ஆணையர் கோபி கிருஷ்ணா அவரை தான் வந்து ஆக்சுவலி ரெய்டு பண்ணியிருக்காங்க டையூ டாமன்ல. ஸோ அவர் சொன்ன சில விஷயங்களை வச்சு மணீஷ் சிசோடியாவுக்கு சொந்தமான மற்றும் அவர் வீட்டில் 31 இடங்கள்ல நீ சொன்ன மாதிரி ரெய்டு போயிருக்கு. ஆனா கெஜ்ரிவாலுமே அதான் சொல்றாரு, ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, பயமுறுத்த தான் செய்வாங்க, மடியில கணம் இருந்தா தானே எங்களுக்கு பயம் அப்படிங்கிறத தொடர்ந்து ட்வீட் போட்டுட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே. ஓகே, பொறுத்துன்னு பார்ப்போம். ஆனா வந்து பாஜகவுடைய அடியாளுங்கிறது தெரியுது, சிபிஐ அமலாக்கத்துறையும். அங்கே துணை ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் சக்சேனா, அவர் தான் இதை வந்து வெளியில கொண்டு வந்ததான். இந்த மாதிரி மது பிரச்சனையில நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு வெளியில கொண்டு வந்தது துணைநிலை ஆளுநர்கள் தான். ஓகேனா ஏன் வந்து பிஜேபி சார்ந்து இருக்கவங்க வீட்டுக்கு இந்த அமலாக்கத்துறையும் சிபிஐயும் போக மாட்டேங்கிறாங்க? அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஆளுங்கட்சி வீட்டுக்கு எப்படி போவாங்க? தனித்து இயங்குற ஒரு இதுன்னா அதிகாரம் படைத்த ஒரு நிறுவனம் அப்படின்னா போக வேண்டியதான எல்லா இடங்களுக்கும். அது எப்படி எதிர்கட்சியா இருக்கவங்க வீட்டுக்கு கொண்டு போவாங்க தான் சந்தேகத்தை கிளப்புது மக்களுக்கு. இன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தியோடைய பிறந்த தினம். ராகுல் காந்தி உருக்குமார் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, அப்பா நீங்க எங்க கூட தான் இருக்கீங்க, என் கூட தான் இருக்கீங்க, வழிநடத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவுக்காக நீங்க கண்ட கனவெல்லாம் வந்து நினைவாக்குறதுக்கு நான் வந்து முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இந்த ராஜீவ் காந்தி தகவல் தொழில்நுட்பத்துல இந்தியா வந்து பூம் ஆயிட்டு இருக்கிற டைம்ல அவர் முக்கியமான ஒரு தலைவரா இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் தான் பிரதமராலாம் பதவியில இருந்து ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைவரா இருக்கையில அவர் மறைஞ்சாரு. சோ இன்னைக்கு ராஜஸ்தான்ல அசோக் கெலாட், ராஜஸ்தான் மாநிலத்துடைய முதல்வர், இந்த ராஜீவ்காந்திக்கான அந்த அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து ராஜீவ் கண்ட கனவை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா 18,000 கோடி அந்த இது டெண்டர் விட்டுருக்காங்களாம் எல்லாத்துக்கும். அதாவது பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஸ்மார்ட் போன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3 வருடங்களுக்கு 12,000 கோடியில அவங்களுக்கு 3 வருடங்களுக்கான இன்டர்நெட் கனெக்ஷனும் வந்து கொடுக்க போறோம். சோ ராஜீவ் கண்ட கனவை நான் வந்து நிறைவேற்றுறேன் ராஜஸ்தான்ல அப்படின்னு செப்டம்பர்ல இருந்தே அது வரப்போதா, நடைமுறைக்கு வரப்போதா. மத்திய அரசு வந்து இலவசமே வேணாம், இலவசமே கொடுக்க கூடாதுன்னு பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ராஜஸ்தான்ல இலவசமா போன்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, நானா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நோக்கி போற மாதிரிதான் தெரியுது. முரளிதரன் மத்திய இணையமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் பேசுறப்ப உரிய நேரத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து நாங்க சொல்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. எப்பனாலும் எதிர்பார்க்கலாம். 2024 தேர்தல்னா இன்னொரு 20 மாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்ம மேபி அடுத்த வருடங்கள் தெரிய வரலாம் நமக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியா முழுமைக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒரே டைம்ல நடக்கும், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே சமயத்துல வந்து நடக்கும். பெரிய பொருட்செலவு நடக்காம நடக்கணும். ஏன்னா பொருட்செலவை வந்து குறைக்கிறதுக்காக தான் இது நடைமுறையில கொண்டு வர்றாங்க. ஆனா அது வேற மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்காம அது நடக்கணும் அப்படிங்கறதா சாமானியனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுதான் பார்ப்போம். ஒரு சில வினோதமான செய்தியெல்லாம் வந்து படிக்க முடியுது. தென்னாப்பிரிக்கால நடு வான்ல வந்து பறந்துகிட்டு இருக்கிறப்ப ஆட்டோ பைலட் மோட்ல வந்து செட் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட இங்க இருந்து 37,000 அடி உயரத்துல வந்து பறகுறப்ப 2 விமானிகளுமே வந்து தூங்கிட்டாங்களாம். ஓகே, சூப்பர்யா. லேண்ட் ஆக வேண்டிய இடம் வந்து லேண்ட் ஆகவே கிடையாதான். அதுக்கப்புறம் வந்து சுதாரிச்சுட்டாங்க. அலாரம் அடிச்சு எழுந்திருச்சு வந்து கரெக்டா லேண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. நான் சிறிது தூங்கி விட்டேன்னா உலகம் முழுக்க செய்தியாக்கி விட்டார்கள் சொல்லி 2 விமானிகளும் எவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தாங்கன்னா, எவ்வளவு தெனாவட்டா இருந்தாங்கன்னா தூங்கி இருப்பாங்க. ஆமாண்ணா, இப்ப இன்கேஸ் வந்து இது ஆட்டோ பைலட் மோட்ல செட் ஆயிடுச்சு, அதனால இல்லாட்டி போன பயணிகள் எல்லாருமே நிரந்தரமா தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். கடல் பிள்ளைங்கிட்ட போய் சொருகிட்டாங்கன்னா என்ன, மலேசியன் ஏர்லைன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, அதே போல இன்னொரு வினோதமான ஒரு செய்தி. யூரோப்ல டன்யூப் அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு. அது வந்து ஐரோப்பாவிலேயே வந்து 2வது மிகப்பெரிய நதி. வோல்கா தான் வந்து ரொம்ப பெரிய நதி, நம்பர் 1. இது வந்து 2வது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகள் வழியாக இது வந்து போகுது. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள், 50க்கும் மேற்பட்ட முக்கியமான நகரங்கள். அதுல பார்த்தோம்னா செர்பியால அது முக்கியமா கிராஸ் பண்ணி போகுது. இந்த செர்பியால இப்ப சமீபத்துல இப்ப வரலாறு காணாத ஒரு வெயில் அங்க வந்து அடிக்குது. ஸோ வறட்சியுடைய உச்சகட்டம். நம்ம சொன்னோம், இங்கிலாந்துலேயே வந்து ரொம்ப வறண்டு போய் கிடக்கு. தேம்ஸ் நதிலாம் வந்து காஞ்சு போய் கிடக்கான். ஸோ அப்படி இருக்கையில இந்த நதி, டன்யூப் நதி வந்து ரொம்ப வத்தி போய் கிடக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பிரகாவோ அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நிறைய அந்த நாஜி போர்ல 1944 ஜெர்மனி நாஜி படைகளுடைய அந்த ஆயுதங்கள்லாம் இருக்கு, ஆயுத கிடங்குகள், அம்யூனிஷன், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாமே வந்து இப்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி ரொம்ப வறட்சியா இருந்தா கூட 180 மீட்டர் அளவுக்கு ஆழத்தோட தான் அது கிடக்குமா அந்த நதி, எப்பவுமே ஓடிட்டு இருக்கக்கூடிய நதியில. ஸோ அது வந்து இப்ப 100 மீட்டருக்கும் கம்மியா ஆயிடுச்சான். ஸோ தரதட்டி நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க.
இப்ப என்னன்னா அதை எடுத்தா வெடிக்குமா அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 29 மில்லியன் யூரோ செலவு பண்ணி அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும், ரொம்ப கவனமா இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இப்ப நடவடிக்கை எடுக்க போறாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தா எவ்வளவு மனுஷப்பைய வந்து அந்த காலத்துல இருந்தே கொடூர சிந்தனையோட தான் இருந்திருக்கான். எவ்வளவு பெரிய கப்பல் இது வந்து மனிதர்களை அழிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கப்பல் போய் வந்து அந்த இடத்துல நின்று இருக்கு. ஆமா, பிளாக் சி ஃபிளீட் அதோடைய பேரு. அந்த காலத்துல நடந்தது. இந்த காலத்துல பாருங்க, இயற்கையே வந்து நம்ம வந்து இயற்கையை மதிக்கல, அதனால இயற்கையை மதிக்காத சூழ்நிலை ஏற்படுது. இப்ப இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரது எவ்வளவு நேரம் அந்த வறட்சி எல்லாமே இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மையாவே ஆப்பிரிக்கால நிறைய பகுதிகளில் நிறைய நாடுகள் இருக்கக்கூடிய காடே வந்து அழிஞ்சிட்டு இருக்கு. வறண்ட கண்டம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ விலங்கினங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்குங்க. விலங்கினங்கள் முதல்ல சாவும், அடுத்து நம்மளும் ஒரு விலங்கு தானே, எல்லாமே உணவு சங்கிலியில ஒரு விலங்கு தானே நம்மளுமே. நம்மளும் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுமே எதிர்கால சந்ததி தான் வந்து நம்மள வந்து காரி துப்பிட்டு போவாங்க, என்னையா பண்ணி வச்சீங்க எங்களை அப்படின்னு சொல்லி. நீங்க 100 உண்மையா நீங்க சொல்றீங்க. இவ்வளவு ஆண்டுகள் உலகம் வந்து பரிணமிச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துருக்கோம். நம்ம கேட்டா விஞ்ஞானங்கிற வளர்ச்சிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்து பொன்னியின் செல்வன் எல்லாம் படிக்கிறப்ப, வேல்புரம் எல்லாம் படிக்கிறப்ப அவ்வளவு ஆசையா இருக்கு, இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. இதே ஒரு 200 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கை வரலாறு எழுதுனாங்கன்னா அவங்க நம்மளை நினைச்சு பெருமை வராது. எவ்வளவு கேவலமா இந்த பூமியை மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா, இந்த பெருசுகள் எல்லாமே நம்மள எவ்வளவு கேவலமா திட்டக்கூடிய சூழ்நிலை நம்மளை நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே செயல் இயற்கைக்கு. நம்ம எல்லாம் பாருங்க, இங்க மட்டும் குப்பை போடல, விண்வெளியிலேயே அவ்வளவு குப்பை சுத்திக்கிட்டு இருக்கான். அது அடுத்த 10 வருஷம் கழிச்சு நம்ம மேல எல்லாம் அவ்வளவு போகுதுங்கிறாங்க. அது எவ்வளவு விழுந்து எத்தனை பேர் சாக போறாங்கிறது தெரியல. இங்க மட்டும் குப்பையை கொட்டாம நாங்க விண்வெளியிலேயே வந்து கொட்டுவோமியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இந்த இப்ப தற்போது வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, உங்களை என்ன எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றோம். இந்த மாதிரி இயற்கைக்கு தீங்கு விளைக்கிற ஒரு மனித இனம் இப்பதான் இருக்குங்கிறாங்க. ஆமா, அவ்வளவு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மனித இனம் இயற்கைக்கு. குப்பையை கூட பிளாஸ்டிக் கூடையில போட மாட்டேங்கிறாங்க, தனித்தனியா வச்சிருக்காங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை கலர் கலரா வச்சிருக்காங்க. அப்ப கூட அசால்ட்டு. அப்புறம் எப்படி மதிக்கும் நம்மள இயற்கை? அங்க வந்து பாட்டில் எல்லாம் இங்கிலாந்துல கட்டுப்பாடு வச்சிருக்காங்களாம். ஒரு சிலர் வந்து 2 பாட்டில் 3 பாட்டில் மேல வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. குடிக்கிற தண்ணி நீங்க எதுக்கு வேணா எந்த வியாதிக்கு வேணா மருந்து கண்டுபிடிக்கலாம், ஆனா தவிக்கிற வாய்க்கு என்ன மருந்து? தண்ணி தான் மருந்து. அதுவே இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? நம்ம ரொம்ப கஷ்டம்தான் ஸ்ரீ. சோ வருங்கால சந்ததிக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம். நல்லது. அவங்க கெடுதல் எதுவும் பண்ண தேவையில்லை, அதுவே இருக்கிற இயற்கை வளங்களை காப்பாத்தி கொடுத்தாலே போதும். ஆமா ஸ்ரீ. கடவுள் என்ன சிரிக்கிற? மீம்ஸ் பார்த்து சிரிக்கேன். நான் கூட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு கடவுள் சொல்றாராம். பஸ்ஸில் பெண்களை முறைச்சு பார்க்க கூடாது, புதிய மோட்டார் வாகன சட்டம். நாங்க எதுக்குடா முறைச்சு பாக்குறோம், நாங்க ஆசையா தாண்டா பாக்குறோம், அவங்க தாண்டா எங்களை முறைச்சு பாப்பாங்க, பேசாம போவியா அப்படின்னு ஒரு 90s கிட்ஸ் வந்து கிண்டலா போட்டிருக்காங்க அந்த இது. பட் ஆனா முக்கியமான செய்தி இது. பேருந்துகள்ல வந்து முறைச்சு பாக்குறது, இல்ல பாட்டு பாடுறது, விசில் அடிக்கிறது போன்ற எந்த செயல்கள் வந்து ஈடுபட்டாலுமே கண்டக்டர் வந்து அந்த பயணியை வந்து கீழே இறக்கி விட்டுறலாமா. அப்படியே பயணி இறங்க மறுத்தாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறலாமா, செல்லையில அரைஞ்சு இறக்கி விட வேண்டியதான். ரொம்ப ஒழுங்கா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சர்க்குலரும் போயிருக்கு, சட்டமும் வந்து மாத்தி வச்சிருக்காங்க புதிய மோட்டார் வாகன சட்டத்துல. ஓகே, செல்ஃபி எடுக்கக்கூடாது, இல்ல போட்டோ எடுக்கிறது செல்ஃபி எடுக்கிறதுனால தப்புன்னு இருக்கு. அதான பாலியல் டார்ச்சர், வன்கொடுமையில வரும். அதெல்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் என்று சொல்பவருக்கு பெயர் இன்ஜினியர். உனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுமாடா? தெரியும் சாப், அதுக்கு உங்க கார்டுல இருக்கிற 16 நம்பரே சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னும் இது இல்லையா, நிறைய பேர் Facebookல எல்லாம் மாத்தி பணம் கேட்கறாங்க, இவரு கொடுத்துட்றாங்க, நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஐயோ மக்களே, கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க. யாருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஆளுநர் மற்றும் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், இது 2 பேருக்குமே, ஆர்.என். ரவி அண்ட் ஸ்டாலின் 2 பேருமே இன்னைக்கு வந்து அந்த பல்கலைக்கழக பதவி நியமனம், துணைவேந்தர்களுடைய பதவி நியமனத்துல அடிச்சுக்கிறாங்க. நடைமுறை ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு ஆளுநர். இல்ல அதான் நாங்க சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு அனுப்பணும்ல, கையெழுத்து போடுங்க அப்படின்னு முதல்வர் தரப்பு சொல்லுது. சோ யார் இங்கே ரோலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் நடக்கிறதுனால அதே அவார்டை கொடுத்துடலாம். யார் இங்கே ரோலக்ஸ் அவார்டு கோஸ் டு ஆர்.என். ரவி அண்ட் ஸ்டாலின். 2 பேருமே ஸ்கிராட்ச்ல இருந்து வர்றேன் திரும்ப அப்படிங்கிறாங்களா? ஆமா, யார் வந்து வெற்றி பெறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். எல்லாம் மகிழ்ச்சியோட இருங்க. துன்பத்தில் இருக்கவங்க நிச்சயம் வந்து இன்பமாகலாம், இன்பத்தில் இருக்கவங்க இன்னுமே இன்பம் வந்து அனுபவிக்கலாம். பட் ஆனா அந்த தலைகணம் கூட இருக்கக்கூடாது. ஆமா, தலையில் கணம் இருந்தால் என்ன ஆகும்? தீக்குச்சி நிலைமை தான் வரும், தன்னையே அழித்து விடும். நன்றி, வணக்கம். நன்றி. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷின் வசீகரமான நடிப்பில் திருச்சிற்றம்பலம் ரசிகர்களின் பாராட்டு மழையில் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.
பார்க்கலாம்.